வெல்கம் டு லேர்னிங் அண்ட் டீச்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வயம் கோர்ஸில் இருக்கிற எஜுகேஷ்னல் டெக்னாலஜி. இதில் வந்து 8 வீக்ஸ் கோர்ஸ் இதோட கோர்ஸ் ஒரு வீக்கு கீழேயும் 4 லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2ல் வந்து 3 ஸோ மொத்தம் 30 கோர்சஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷன் டெக்னாலஜி என்ன, அடுத்து அதோட யூசஸ் ஆஃப் ஐசிடி, சிமுலேஷன் டீச்சிங், இந்த மாதிரி 8 வீக்குக்கும் ஒரு வீக்குக்கும் கொஞ்சம் லெக்சர்ஸ் இருக்குது. இதில் 30 லெசன்ஸில் ஒரு லெக்சருக்கு பின்னாடியும் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அசைன்மெண்ட் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்க போகிறோம். லெக்சர் 1, இன்ட்ரடக்ஷன் டு எஜுகேஷனல் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நெட் இஸ் அ பார்ட் ஆஃப் சிஸ்டம் அப்ரோச் எஜுகேஷனல் டெக்னாலஜி ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்டர்நெட்ன்றது பார்ட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி தான். செகண்ட் ஒன், ஹூ ஹேஸ் ஒப்பைன்ட் சாஃப்ட்வேர் டீச்சிங் இஸ் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் விச் கம்ப்ரைசஸ் பிஹேவியரல் சேஞ்சஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இந்த டெஃபினேஷனை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்த்தூர் மெல்டன். இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சாஃப்ட்வேர் டீச்சிங் இஸ் ரிலேட்டட் டு சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து அந்த டெஃபினேஷனை கொடுத்தவர் ஆர்த்தூர் மெல்டன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டீச்சிங் இஸ் இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு சைக்காலஜி ஆஃப் லேர்னிங். இந்த டெஃபினேஷனை சொன்னவர் ஆர்த்தூர் மெல்டன். செகண்ட் ஒன், லெக்சர் 2, காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இதில் என்னென்னா, ஃபஸ்ட் கொஷின், விச் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் டினோட் த மீனிங் ஆஃப் டெக்னாலஜி. டஸ் நாட் அதாவது எது மீனிங் ஆஃப் டெக்னாலஜி இல்லை அப்படின்னா, டெக்னாலஜி இஸ் கேட்ஜெட்ஸ் அண்ட் டூல்ஸ் ஒன்லி, அதான் ஆன்சர். அது வந்து டெக்னாலஜின்றது வெறும் கேட்ஜெட்ஸ் அண்ட் டூல்ஸ் கிடையாது, அதுக்கு மேலேயும் தான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படின்னா, அது வந்து எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸுக்காக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ எஜுகேஷன் ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷனுக்கான ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் எஜுகேஷனல் டெக்னாலஜி. அதில் ப்ராசஸ், மெத்தட், டெக்னிக்ஸ் இருக்குது அண்ட் ரிசோர்ஸஸ், அந்த சிஸ்டத்துக்கு தேவைப்படுற ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி தான். நம்ம ஆல் தி அபோவ் கொடுக்குறோம். அடுத்தது, ஹூ ஹேஸ் டிஃபைன்ட் த எஜுகேஷனல் டெக்னாலஜி அஸ் த சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ் அபவுட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் டீச்சிங் ட்ரைனிங். ஸோ இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சின்னு வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க GOM லெய்த். எல்லா டெஃபினிஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு வேர்டை எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சயின்டிஃபிக் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ், அதுதான் வந்து லெய்த். இது GM லெய்த். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சயின்ஸில் வந்து LEAD லெட் இருக்கும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரியில், ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் நாலேஜ்னு வந்தால் GOM லெய்த். அடுத்தது, who defined educational technology as the concerned with the problem of education and training context and it's characterized by the disciplined and systematic approach to the organization of resources of learning. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, problem of education, concerned with the problems of education. என்ன பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா எஜுகேஷனில் அதோட தொடர்பு படுத்தப்பட்டது. அண்ட் ட்ரைனிங் கான்டெக்ஸ்ட், இது கேரக்டரைஸ்டு பை த டிசிப்ளின்டு அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இப்போ இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கலாம், டிசிப்ளின் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், IK டேவிஸ். ஸோ டிசிப்ளின் அண்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னு வந்தால் IK டேவிஸ். அடுத்தது, விச் இஸ் நாட் த அப்ரோச் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. எஜுகேஷனல் டெக்னாலஜினாலே ஒன்று சாஃப்ட்வேர் அப்ரோச், இன்னொன்று ஹார்ட்வேர் அப்ரோச் தான். அப்போது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்படின்றது இட் இஸ் நாட். இது நம்ம கவனமாக பார்த்துக்கணும். விச் இஸ் த அப்ரோச்னு கேட்கல, விச் இஸ் நாட் த அப்ரோச், எது எஜுகேஷனல் டெக்னாலஜியோட அப்ரோச் இல்லை, அப்போது இன்ஸ்ட்ரக்ஷனல். லெக்சர் 3 வந்து யூஸ் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் ரிமெம்பரிங். நம்ம லேர்னிங்கில் எவ்வளோ சென்சஸை நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அது பற்றினது தான் இந்த தேர்ட் பார்ட். இதில் ஃபஸ்ட் கொஷின், சப் ப்ராசஸ் ஆஃப் பர்செப்ஷன் டஸ் நாட் இன்க்ளூட். பர்செப்ஷனில் எது இல்லை அப்படின்னா, பர்செப்ஷன், அட்டென்ஷன், ரிட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிட்டென்ஷன் அப்படின்றது கிடையாது பர்செப்ஷனில். அண்ட் ஹூ ஹேஸ் கிவன் த கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். எட்கர் டேல். யார் வந்து கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா, இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் CE இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் என்ன வருது, D இருக்குது, CDE. அப்போது எட்கர் டேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Cக்கும் Eக்கு நடுவில் டேல். ஸோ கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எட்கர் டேல். அடுத்தது லேர்னிங் கேன் பி டிஃபைன்ட் அஸ். லேர்னிங் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங்
ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் ப்ரொடியூஸ்டு பை எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது லேர்னிங் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்மளோட சேஞ்சஸில் பெர்மனன்ட் சேஞ்ச் வரணும், டெம்பரரி சேஞ்ச் கிடையாது. ப்ரீவியஸ்லி அக்கர்ட் ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. என்னது, நம்மளுடைய படிக்கிறது மூலமாக நம்மளுடைய பிஹேவியர் வந்து பெர்மனண்ட்டாக சேஞ்ச் ஆகும். த ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் ப்ரொடியூஸ்டு பை எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் லேர்னிங். அடுத்தது வீக் 4 வந்து சிஸ்டம் அப்ரோச். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, எஜுகேஷன் டெக்னாலஜியில் 3 அப்ரோச்சஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்ரோச், ஹார்ட்வேர் அப்ரோச், சிஸ்டம் அப்ரோச். இதில் சிஸ்டம் அப்ரோச் அப்படின்றது இட்ஸ் அ லிங்க் பிட்வீன் எதுக்கும் இடையில, ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில அது ஒரு லிங்காக செயல்படுது. அடுத்தது த சிஸ்டம் ஃபோக்கஸஸ் ஃபர்ஸ்ட் அப்பான் த லேர்னர் அண்ட் தென் த கோர்ஸ் கண்டென்ட், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் மீடியா. அண்ட் வேறு எது கூடலாம் சிஸ்டம் அப்ரோச் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம லேர்னிங் நடக்க போகுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்தது டேஷ் இஸ் அ கலெக்டிவ் டேர்ம் ஃபார் அ டயக்ராம் ரெப்ரசன்டிங் எ ஃப்ளோ ஆர் செட் ஆஃப் டைனமிக் ரிலேஷன்ஷிப் இன் அ சிஸ்டம். அதிலே கொடுத்துட்டாங்க ஃப்ளோ எப்படிலாம் வந்து அது ஒரு சிஸ்டமில் போடணும் அப்படின்னா அது ஃப்ளோ சார்ட் சொல்லுவோம்ல, அது ஃப்ளோ டயக்ராம். System helps to identify the suitability or otherwise of the resource material to achieve the system approachலேருந்து என்ன கிடைக்கும், அச்சீவ் பண்ண போகிறோம், எதை அச்சீவ் பண்ண போகிறோம், கோல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், அது வந்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, அச்சீவ்னு வந்ததுனால கோல், ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். சிஸ்டம் அப்ரோச் ஹெல்ப் இன் த 3 phases: டிசைனிங், இம்ப்ளிமெண்டிங். முதல்ல ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும், அப்புறம் கடைசியில் என்ன பண்ணணும், மதிப்பிடணும், இவாலுவேட்டிங். அதுதான் 3 ஃபேஸில் சிஸ்டம் அப்ரோச்ன்றது 3 ஃபேஸு: டிசைனிங், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் இவாலுவேட்டிங். ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்புறம் மார்க், எக்ஸாம் எழுதுனா மார்க் போடுற மாதிரி இவாலுவேட், மதிப்பிடுறது. அதுதான் வந்து 3 phases ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. ஸோ இப்போ இது நம்ம பார்த்தது வீக் 1ல் இருக்கிற 4 லெக்சர்ஸ். இன்ட்ரடக்ஷன் டு எஜுகேஷனல் டெக்னாலஜி, காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி, அதில் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், அடுத்தது யூஸ் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் ரிமெம்பரிங், சிஸ்டம் அப்ரோச். ஸோ இதில் இருக்கிற வீக் 1 MCQ பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு கொஷின், தேர் ஆர் டேஷ் அப்ரோச்சஸ் டு எஜுகேஷனல் டெக்னாலஜி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 approaches: hardware, software and system approach. Dash in teaching learning helps to cater to individual needs. Individual needsக்கு எது தேவைப்படுது, educational technology. And in 1962 said educational technology is a process, attitude, a way of thinking about certain classes of problems. இதை யார் சொன்னார் அப்படின்னா ப்ராசஸ், ஆட்டிடியூட் அண்ட் வே ஆஃப் திங்கிங். இது எல்லாம் சேர்ந்தது தான் எஜுகேஷனல் டெக்னாலஜின்னு சொன்னவர் ஃபின். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். அடுத்தது, ஹூ ஹேஸ் லிஸ்டட் தி 3 அப்ரோச்சஸ் டு எஜுகேஷனல் டெக்னாலஜி. இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜியோட 3 அப்ரோச்சஸை யார் லிஸ்ட் அவுட் பண்ணா? இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சிஸ்டம் அப்ரோச்னா லம்ஸ்டெயின். அடுத்தது, வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட்வேர் காம்பனண்ட். ஹார்ட்வேர்னா என்னது, அது ஒரு டிவைஸ் அல்லது நம்மளால் தொட்டு உணரக்கூடியது தான் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர்ன்றது யூஸ்வலி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட்வேர் காம்பனண்ட் ஆஃப் டெக்னாலஜி, ரேடியோ அண்ட் கம்ப்யூட்டர். அடுத்தது, சாஃப்ட்வேர் அப்ரோச்சஸ் எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்குன்னா பிஹேவியரல் சயின்சஸ். சாஃப்ட்வேர் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பொதுவான மீனிங். ஸோ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது பிஹேவியரல் சயின்ஸில் இப்படி நடந்துக்கணும், பசங்க இப்படி பண்ணணுன்றது பிஹேவியரல் சயின்சஸ் தான். அண்ட் ஹார்ட்வேர் அப்படின்றது எதுலேருந்து வந்ததுன்னா ஃபிசிக்கல் சயின்சஸ்லேருந்து வந்தது. அண்ட் விச் அப்ரோச் அடாப்ட்ஸ் ப்ராசஸ் ஓரியன்ட் அப்ரோச். சாஃப்ட்வேர் தான் வந்து ப்ராசஸ் ஓரியன்ட் அப்ரோச்சை அடாப்ட் பண்ணுது. அடுத்தது, விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் த ரோல் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. நாட் ட்ரூ. ஃபஸ்ட்டு என்ன, இட் ஹெல்ப்ஸ் இன் இண்டிவிஜுவலைசேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டு, அது இன்ஸ்ட்ரக்ஷனை இண்டிவிஜுவலைஸ் பண்ணுது. அண்ட் தேர்டில் என்னது, இட் ப்ரொவைட்ஸ் ப்ராப்பர் இன்புட் அண்ட் ப்ராசஸ் ஃபார் பெஸ்ட் அவுட்கம்ஸ். ஸோ அதுவும் கரெக்டு. அப்போ இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னா விச் இஸ் ராங். இட் டஸ் நாட் யூஸ் மல்டி சென்சரி அப்ரோச் டு டீச்சிங் அண்ட் லேர்னிங். அது ராங். ஏன்னா இட் யூஸ் மல்டி சென்சரி அப்ரோச், அது யூஸ் பண்ணுது. அப்போ செகண்ட் ஒன் தான் ராங். அடுத்தது, அட்கின்சன் அண்ட் ஷிஃப்ரன்ஸ் மாடல் இஸ் நோன் அஸ் ஸ்டேஜ் மாடல் ஆஃப் மெமரி. அவங்களோட மாடல் என்னென்னா அட்கின்சன் அண்ட் ஷிஃப்ரன்ஸ். இதோட இது வந்து ஸ்டேஜ் மாடல் ஆஃப் மெமரி. ஹூ அட்வொகேட்டட் தி சேம் ஐடியா
and described motor sensory activity as the means by which the infants and young children learn. இது சொன்னவர் யாருன்னா ஜான் பியாஜே தான் வந்து மோட்டார் சென்சரி ஆக்டிவிட்டி வந்து இன்ஃபேன்ட்ஸ் அண்ட் யங் சில்ட்ரன் லேர்ன் பண்ணுறதுக்கு உதவுது. குழந்தைங்க வந்து தொட்டு தான் இது சூடு, இது குளிர்ச்சி, சாப்பிடும்போது இது காரம், இது இனிப்பு. ஸோ அவங்க சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக தான் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அதை வந்து ஜான் பியாஜே தான் சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் வீக் lecture 1, 2, 3, 4 and அதோட MCQ. Thank you.